السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 19 நோன்புகளை நோற்றுவிட்டு 20ஆம் தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா 3 பத்துகளை அல்லாஹ் வைத்திருந்தான். முதலாவது ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10, மூன்றாவது நரக விடுதலையுடைய 10. இந்த 3 பத்திலே இரண்டாவது பற்று இன்றோடு முடிந்து வருகின்றது. அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் நாம் இன்றைய தினத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பதிலே கொடைவல்லலாக இருக்கின்றான். நாம் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, அல்லாஹுக்கு மிக பிரியமான சொத்து 2 சொத்து. ஒன்று, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இரத்த துளி அது பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த அடியாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். அந்த இரத்தத்துடைய சொத்து அல்லாஹுக்கு மிக பிரியமானது. அதே போன்று ஒரு அடியான் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இறக்கப்பட்டு அவனுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அந்த மக்ஃபிரத்தை பெறக்கூடிய 10 இன்றோடு நம்மை விட்டு செல்லறிகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன், மன்னிக்கக்கூடியவன் என்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவருடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இல்லை. அல்லாஹ்வையும் அவனால் அனுப்பப்பட்ட அந்த ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் இந்த மக்களுக்கு எவ்வளவோ சொல்லுகின்றேன், இந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவே இவர்களுக்கு உன்னுடைய அதாபை, தண்டனை இறக்கிவிடு என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னார், நான் இந்த மக்களை தண்டிப்பதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். எனவே நீ இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடுவதாக சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிக்கிளம்ப சொன்னார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு நாட்களாக நான் சொல்லி சொல்லி என்னையும் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தீர்கள். அதனால் அல்லாஹ் இன்று உங்களுக்கெல்லாம் தண்டனை இறக்கப் போகின்றான், வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழிய போகின்றது என்று சொல்லிவிட்டு கோபத்திலே அவர்கள் அந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா வானத்திலே செம்மேகத்தை உண்டாக்கினான்.
வானத்துடைய மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி அதுவெல்லாம் செக்க செவ்வேறு இருந்தது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். யூனுஸ் நபி சொன்னாரே, அவருடைய அல்லாஹ் வானத்தில் நெருப்பு மழையை பொழிவிப்பதாக சொன்னாரே, நாம் எல்லாம் இதுவரை அவருடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அந்த அதாபு நம்மிடம் இறங்கப் போகின்றது. எனவே அந்த அதாபை விட்டு தப்பிப்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மைதானத்தை சென்று அந்த இறைவனையும் அந்த ரசூலையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு மைதானத்திற்கு வந்தார்கள். ஒரு மைதானத்திற்கு வந்து அல்லாஹ்விடத்தை மன்றாடினார்கள், யா அல்லாஹ், நாங்கள் இவ்வளவு நாளாக உன்னால் அனுப்பப்பட்ட அந்த தூதுவோடு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டோம். எனவே எங்களுக்கு நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து இந்த அதாவை விட்டு எங்களை பாதுகாத்துவிடு. நாம் உன்னையும் உன்னுடைய தூதராகிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அவர்கள் கலிமா சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அந்த செம்மேகத்தை மறைத்து அதிலிருந்து நல்ல செழிப்பான மலைகளை அவர்களுக்கு பொழிய வைத்தார். அந்த மக்கள் தௌபா செய்து அந்த மலையின் மூலமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி அவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே கலந்து சென்ற பொழுது இப்லீஸ் பார்த்தான். இவரை இப்படியாவது வெளிக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸ் சென்று சொன்னான், நீ உன்னுடைய சமுதாய மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அந்த மக்கள் அழிப்பதற்காக நீ துஆ செய்தாய். ஆனால் அந்த மக்களுக்கு அழிவுக்கு பகரமாக நல்ல செழிப்பான மழை பொழிந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இப்லீஸ் முசு கேட்டு விட்டார். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீது கோபம் வந்துவிட்டது. அல்லாஹ் தஆலா சொன்னார், வேதனை இறக்குவதாக சொன்னான். அதனால் நாம் அந்த மக்களுக்கு தைரியமாக சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு வந்தேனே. ஆனால் இப்பொழுது அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு அதாவது இறக்காமல் அந்த மக்களுக்கு செழிப்பான மழையை பொழிய வைத்து அந்த மக்களை சந்தோஷமாக ஆக்கிவிட்டான் சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டு கடலிலே பிரயாணம் செய்கின்றார். அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பி கப்பலில் செல்கின்றார். அப்படி கப்பலிலே செல்லுகின்ற பொழுது அந்த கப்பலுக்கு கீழால் பெரிய ஒரு மீன் வந்து அந்த கப்பலை கவிழ்ப்பதற்காக வேண்டி அதை தவிர்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கப்பலை ஓட விடாமல் அதை சரி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த கப்பல் நகரவில்லை. உடனே அந்த கப்பல் ஓட்டி சொல்கின்றார், இந்த கப்பலிலே யாரோ ஒருவர் அவருடைய எஜமானுக்கு மாற்றம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார். அதனால்தான் இந்த கப்பல் செல்ல மறுக்கின்றது, இந்த கப்பல் கவிழ்வது போல் இருக்கின்றது. எனவே யார் எஜமானிடம் கோபித்து விட்டு வந்தாரோ அவர் இந்த கப்பலை விட்டு இறங்கிவிட வேண்டும் என்று சொன்னார். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் என்னுடைய எஜமானாகிய அல்லாஹ்விடம் கோபித்து விட்டு வந்திருக்கிறேன், எனவே என்னால் தான் இந்த ஆபத்து ஏற்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் குதித்தவுடன் அங்கு ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கிக் கொண்டது. விழுங்கிய மாத்திரத்திலே அந்த மீன் கடலுடைய ஆழத்திற்கு சென்று விட்டது. வேக வேகமாக கடலுடைய ஆழத்திற்கு சென்று விட்டது. அல்லாஹ் தஆலா அந்த மீனை விழுக வைத்து அந்த மீன் அவர்களுக்கு எந்த ஒரு அதாபையும் ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தவில்லை, ஒரு சிறு காயத்தை கூட ஏற்படுத்தாமல் அது விழுங்கிக் கொண்டது. விழுங்கிய மாத்திரத்திலே அந்த மீன் கடலுடைய ஆழத்திற்கு சென்று விட்டது. 3 இரவுகள். முதலாவது அது இரவு நேரம், மிகவும் கடுமையான அமாவாசையுடைய இரவு. அதே சமயத்திலே மீனுடைய வயிறு அது ஒரு இரவு. அதன் பிறகு கடலுடைய ஆழம் அது ஒரு இரவு. 3 இருட்டுகளுக்கு மத்தியிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த கடலுடைய ஆழத்திலே இருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே அவருடைய காதுகளிலே தஸ்பீஹுடைய சத்தம் கேட்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹுடைய சத்தம் கேட்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்ன சத்தம், யார் சொல்கின்றது, எங்கில் வருகின்றது என்று ஆச்சரியம். அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம்
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே எல்லா மீன்களும் தஸ்பீஹ் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. கடலில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எதையெல்லாம் அவர்கள் அந்த கடலுக்கு அடியிலே பார்க்கின்றார்களோ அவை அத்தனையுமே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை செய்கின்றன. இப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் நாம் உயிரோடு இருக்கின்றமா இல்லையா, நமக்கு இந்த சத்தங்கள் எல்லாம் காதில் கேட்கின்றது, ஆனால் நம்மால் தஸ்பீஹ் செய்ய முடியுமா என்பதற்காக வேண்டி அவர்கள் காலை லேசாக அசைத்து பார்க்கின்றார்கள். கால் அசைகின்றது. உடனே அவர்கள் நாவால் மொழி ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான ஒருவன் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. நீ பரிசுத்தமானவன். இல்லா அந்த, நீயே எல்லாவற்றுக்கும் தகுதியானவன், பரிசுத்தமானவன். நான் அநியாயம் செய்துவிட்டேன், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டேன் என்பதாக சொல்லி அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள். அந்த தஸ்பீஹின் பரக்கத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுபடியும் அல்லாஹ் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி அவர்களை மறுபடியும் அந்த உம்மத்திலே அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்தான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கடுமையான இருட்டுக்குள்ள இருந்து அந்த தஸ்பீஹை சொன்னார்களோ அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எந்த உதவியும் இல்லாத சமயத்தில் அல்லாஹ் உதவி செய்து அவர்களை பாதுகாத்தானோ அதுபோன்று ஒவ்வொரு முஃமின்களுக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் அடுத்த சொல்வான், ஒவ்வொரு முஃமினுமே அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்காக வேண்டியும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை ஓதினால் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு நீக்கி வைப்பான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லா கஷ்டங்களும் நீக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி அவர்களும் அவருடைய மனைவியுமாக தங்கிட்டு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனார் காணாமல் போய்விட்டார். நாம இருந்தால் ஸ்டேஷனுக்கு சென்று போலீஸிடம் கம்ப்ளைண்ட் செய்வோம். ஆனால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீஹை ஓதுங்கள், அல்லது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹை ஓதுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த மனைவியும் அந்த சஹாபியும் இருவருமாக எப்போது நபியோட தஸ்பீஹை சொல்லிக் கொடுத்தார்களோ அன்று முதல் அவர்கள் அந்த தஸ்பீஹையே முழங்கிக் கொண்டிருந்தார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீஹையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் இரவு நேரத்திலே வீட்டுடைய கதவு தட்டப்படுகின்றது. திறந்து பார்த்தால் தன்னுடைய மகன் இருக்கின்றார். சந்தோஷத்திலே மகனை கட்டி அணைத்துவிட்டு பார்த்தால் அவர்களுக்கு பின்னால் 40,000 ஆடுகள் இருக்கின்றன, 4,000 ஆடுகள் இருக்கின்றன. அதை பார்த்து மகனிடம் கேட்கின்றார்கள், இதுவெல்லாம் என்ன, இதுவெல்லாம் யாருடைய ஆடு என்பதாக கேட்கின்றார். அப்ப அந்த மகனார் சொல்லுகின்றார், என்னை இந்த ஊரில் நான் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வந்து என்னை கடத்தி சென்று விட்டது. கடத்தி சென்று அவர்கள் தெய்வங்களுக்காக வேண்டி என்னை பலியிடுவதற்காக வைத்திருந்தார்கள். அவர்கள் தெய்வத்துடைய பலியிடக்கூடிய நாள் வரும் வரை என்னை அங்கே ஆடுகள் மேய்க்க வைத்திருந்தார்கள். என்னை பார்ப்பதற்காக ஒருவரையும் நியமித்து வைத்திருந்தார்கள். நான் அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அங்கு இருந்தேன். அந்த இடையன், என்னை பார்க்கக்கூடிய அந்த இடையன் போதையிலே தூங்கிவிட்டான். அந்த போதையிலே தூங்கின சமயம் நான் ஓடோடி வந்தேன். ஓடோடி வந்து 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 கடைசியாக திரும்பி பார்க்கின்றேன். நான் வைத்துக் கொண்டிருந்த அனைத்து ஆடுகளும் எனக்கு பின்னால் வந்துவிட்டது. நான் ஓடி நம்முடைய வீட்டுடைய கதவை தட்டி பார்க்கின்றேன். அப்பொழுதும் அந்த ஆடுகள் என் பின்னால் இருக்கின்றது என்று சொன்னான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சென்று சொன்னார்கள் இந்த சஹாபி. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடுகள் எல்லாம் நீங்கள் செய்த அந்த தஸ்பீஹுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுவெல்லாம் உங்களுக்கு சொந்தமான ஆடு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்.
அப்படி என்று சொன்னால் நமக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய கவலைகள் ஏற்பட்டாலும் சரி, அதற்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதுதான். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹு தஆலா முதலாக வானத்திலே எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால் அர்ஷை அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த அர்ஷை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அந்த அர்ஷை சுமப்பதற்காக வேண்டி மலக்குகளை அல்லாஹ் படைத்தான். ஒரு 8 மலக்குகளை படைத்து அந்த அர்ஷை சுமக்கும்படி அல்லாஹ் வைத்தான். அந்த 8 மலக்குகளும் அந்த அர்ஷை சுமக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் கனமாக இருந்தது. அர்ஷ் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. இந்த உலகம் இருக்கின்றது, இந்த உலகத்தை எல்லாம் ஒரு வட்டமாக ஒரு வளையம் போல் ஆக்கி அந்த அரிசுக்கு மேலால் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்சிலே இந்த உலகத்தை போட்டோம் என்று சொன்னால் ஒரு வட்ட வளையத்தை போல் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த அரிசுக்கு மேலால் இருக்கக்கூடிய குர்சு எவ்வளவு பெருசு, அந்த குர்சுக்கு கீழால் இருக்கக்கூடிய அரிசு எவ்வளவு பிரமாண்டமானது. அவ்வளவு பிரமாண்டமான அந்த அரிசை சுமப்பதற்காக வேண்டி 8 மலக்குகளை படைத்து அந்த மலக்குகளை சுமக்கும்படி சொன்னார். அந்த 8 மலக்குகளும் அதை சுமக்குகின்ற பொழுது அவர்களால் கனத்தை தாங்க முடியவில்லை. அல்லாஹ்விடத்தை முறையிட்டார்கள், யா அல்லாஹ், எங்களால் இந்த அரிசை எங்களால் சுமக்க முடியவில்லை என்பதாக சொல்லி முறையிட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னார், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அந்த மலக்குகள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த அரிசை சுமக்கக்கூடிய கனம் தெரியாமல் போய்விட்டது. உடனே அந்த மலக்கு அன்று முதல் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹை செய்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து முடிக்கின்ற பொழுது அவர்கள் தும்பினார்கள். அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னார், நீ இந்த வார்த்தையை சொல்வதற்காக வேண்டித்தான் உன்னை படைக்கப்பட்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்காக வேண்டித்தான், எல்லாம் என்னுடைய பொருட்டால் தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல் என்பதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பொழுது மலக்குகள் இதையும் ஒரு தஸ்பீஹாக அவர்கள் சுப்ஹானல்லாஹோடு அல்ஹம்துலில்லாஹ் இணைத்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று இணைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சிலை வணக்கங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், வஹி அறிவித்தான், நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். வணங்குவதற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான். இப்போ மலக்குகள் பார்த்தார்கள், தஸ்பீஹிலே உயர்ந்தது சுப்ஹானல்லாஹ், அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அதன் பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே இந்த தஸ்பீஹையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டு மகனை அறுப்பதற்கு சென்ற பொழுது வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மகனுக்கு பகரமாக செம்மறி ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அந்த செம்மறி ஆட்டை பார்த்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அல்லாஹ் மிக பெரியவர் என்று சொன்னவுடன் மலக்குகள் அவர்கள் பார்த்தார்கள், இதுவும் அல்லாஹை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ். எனவே நம்முடைய இந்த 3 தஸ்பீஹோடு இதையும் இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் இதையும் இணைத்துக் கொண்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். இந்த 4 தஸ்பீஹையும் இந்த 4 வரலாறுகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியத்தை வந்து சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆச்சரியத்திலே சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
ஆற்றலும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியது, அளிப்பதும் அதை கொடுப்பதும் அல்லாஹ்வுக்கே உரியது என்ற தஸ்பீஹை அவர்கள் சொன்ன பொழுது மலக்குகள் அவர்கள் எத்தனை தஸ்பீஹ் செய்தார்களோ அதோடு இதையும் சேர்த்துக் கொண்டார்கள். அப்படி வந்ததுதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த கலிமாவை ஒருவர் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றாரோ, இந்த தஸ்பீஹை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கின்றாரோ அதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போக்கி விடுகின்றான், எல்லா கஷ்டங்களையும் போக்கி விடுகின்றான். ஒரு ஹதீஸில் வருகின்றது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹை சொன்னால் 99 நோய்களுக்கு அது மருந்து என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த 99 நோயிலே மிக லேசான நோய் கவலை என்பதாக சொல்லப்படுகின்றது. நமது கவலை தான் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் அவன் கவலைப்படுகின்றான். அந்த கவலையின் காரணமாகத்தான் அவனுக்கு நோய்கள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அவனுக்கு அதிகமாகுவதற்கு காரணமாக இருப்பது இந்த கவலை தான். கவலை வந்துவிட்டால் தூக்கம் வருவது கிடையாது. கவலை வந்துவிட்டால் எல்லாமே அவனை விட்டு போய்விடுகின்றது. ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ் தஆலா முதலாக மலைகளை அல்லாஹ் தஆலா படைத்தான். மலைகளை படைத்த பொழுது மலக்குகள் எல்லாம் கேட்டார்கள், இதுதான் அல்லாஹ்வால் யா அல்லாஹ் நீ படைத்த படைப்புகளிலே மிகப்பெரிய படைப்பா என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா இல்லை, இதைவிட பிரம்மாண்டமான படைப்பு இருக்கின்றது, இதைவிட சக்தியான படைப்பு இருக்கின்றது. அது என்ன? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் இரும்பை படைத்திருக்கின்றேன். அந்த இரும்பு இருக்கின்றது, இதைவிட பலமானது, அந்த மலைகளையும் உடைத்து விடும் இந்த இரும்பு. அப்ப மலக்குகள் கேட்டார்கள், இந்த இரும்பு தான் மிகப்பெரிய படைப்பா என்று கேட்டார்கள். இல்லை, அதைவிட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இருக்கின்றது, அது நெருப்பு என்பதாக சொன்னார். நெருப்பு இந்த இரும்பையும் உருக்கி அது தண்ணீராக மாற்றிவிடும். அப்போ மலக்குகள் கேட்டார்கள், அப்போ உயர்ந்த படைப்பு, நீ படைத்த படைப்புகளே உயர்ந்த படைப்பு நெருப்பு தானா என்று கேட்டார்கள். இல்லை, அதைவிட உயர்ந்த படைப்பு, நான் தண்ணீரை படைத்திருக்கின்றேன், அந்த தண்ணீர் இந்த நெருப்பையும் அணைத்துவிடும் என்று சொன்னார். அப்போ மலக்குகள் கேட்டார்கள், நீ படைத்த படைப்பிலேயே மிக உயர்ந்த படைப்பு இந்த தண்ணீர் தானா என்று கேட்டார்கள். இல்லை, இந்த தண்ணீரையும் தாண்டி ஒரு படைப்பு இருக்கின்றது, அதுதான் போதை என்பதாக சொன்னார். ஒரு மனிதனுக்கு போதை வந்துவிட்டால் அந்த போதையிலே எதுவுமே அவனுக்கு தெரியாது. புயல் அடித்தாலும் சரி, காற்றடித்தால் எது வந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மலக்குகள் கேட்டார்கள், இதுதான் உயர்ந்த படைப்பா என்று கேட்டார்கள். இல்லை, அதைவிட ஒரு படைப்பு இருக்கின்றது, அது கவலை என்பதாக சொன்னார். ஒரு மனிதனுக்கு கவலை வந்துவிட்டால் போதை இருந்தால் என்ன, எது இருந்தால் என்ன, எல்லாம் போய்விடும். ஒரு மனிதன் கவலை வந்துவிட்டால் கவலையின் காரணமாக அவன் என்னென்னவோ செய்கின்றான். அந்த கவலையை போக்குவதற்காக வந்து எவ்வளவோ பாவமான காரியங்கள் செய்வான். அப்ப மலக்குகள் கேட்டார்கள், இதுதான் உயர்ந்த படைப்பா என்று கேட்டார்கள். இல்லை, அதைவிட ஒரு படைப்பு இருக்கின்றது, அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற தஸ்பீஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றது, அது அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளை காட்டி உயர்ந்த படைப்பாக வைத்திருக்கிறார். ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானின் பக்கம் கவனம் செலுத்த விடுகிறார். ஒரு அடியான் ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி என்று 3 முறை சொன்னான் அல்லாஹ் தஆலா உன்னை மன்னித்து விட்டேன், நீ என்ன கேட்க நாடுகின்றாயோ கேள், நான் உனக்கு தருவதாக சொன்னேன். அல்லாஹ் தஆலா மன்னிக்க காத்திருக்கின்றான். நாம் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த 2வது பத்திலே கடைசி நேரத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இன்று இரவிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவான். இறுதி பத்திலே அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அமலாக இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமலை வைத்திருக்கின்றான். இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் விடாமல் செய்து வந்த ஒரு அமல் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமல்.
ஒரே ஒரு காலத்திலே பெரியாரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அமலை விட்டார்கள். அந்த அமலை கூட அவர்கள் மற்ற மாதத்திலே மற்ற காலங்களிலே சஃபருடைய மாதத்திலே அவர்கள் கலா செய்தார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அமலாக இந்த இஅ்திகாஃபுடைய அமல் இருக்கின்றது. அந்த அமலை நாமும் அனைவரும் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். நபி அவர்கள் செய்த அமல்களிலேயே மிக உயர்ந்த அமல் இது. எனவே நாம் அனைவருமே இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். குறைந்தது 10 நாள் இருப்பதுதான் 10 நாள் இருப்பதுதான் சுன்னத்தே முஅக்கதா. நம்மால் 10 நாள் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தது 5 நாளாவது அல்லது 3 நாளாவது அல்லது ஒரே ஒரு நாளாவது பள்ளிவாசலை வந்து தங்கியிருக்க வேண்டும். 10 நாள் இருந்தால்தான் சுன்னத்தே முஅக்கதாவுடைய நன்மை கிடைக்கும். 3 நாளோ 5 நாளோ அந்த 10 நாளுக்கு கம்மியாக எத்தனை நாள் தங்கினாலும் அது நஃபிலான இஅ்திகாஃபாக தான் இருக்கும். என்றாலும் பள்ளிவாசலை தங்குவதன் மூலமாக அல்லாஹு தஆலா அன்றைய இரவை லைலத்துல் கத்ர் இரவாக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் நாம் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை பெற்றதன் காரணமாக அந்த முந்தைய சமுதாய மக்கள் எவ்வளவு அமல் செய்தார்களோ அந்த அமலுடைய கூலி நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்திலே நாம் அந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்கின்றோம். அல்லாஹ்விற்கு அதிகமாக தஸ்பீஹ் செய்கின்றோம். அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு நாம் கையேந்தி அல்லாஹ்விட்ட மன்றாடுகின்றோமோ அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமில்லாது அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து எல்லோரையும் விடுதலை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். எனவே அந்த பாக்கியங்கள் எல்லாம் பெறுவதற்காக வேண்டி நாம் நாளை தினத்திலிருந்து இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமலை நாம் ஆரம்பிக்க வேண்டும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாளை மகரிபுடைய நேரம் வருவதற்கு முன்னால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால் பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். மகரிபுடைய பாங்குக்கு முன்னால் பள்ளிக்கு வந்தால்தான் அது அன்றைய இஅ்திகாஃபுடைய நன்மை சேரும். அந்த இஅ்திகாஃப் நாம் ஆரம்பிக்க வேண்டும் சொன்னால் மகரிபுடைய பாங்குக்கு முன்னால் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால் பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். அதே போன்று பெண்கள் வீட்டில் இருப்பதாக இருந்தால் அவர்கள் தொழுகக்கூடிய அந்த அறையிலே தனி அறையிலே அவர்கள் மகரிபுடைய பாங்குக்கு முன்னால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால் அவர்கள் அந்த அறைக்குள்ளே சென்று விட வேண்டும். சென்று அங்கே நீயத்து வைத்து விட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்கள் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அமலின் மூலமாக அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இரவுடைய பலனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நாம் அனைவருமே அந்த அமலை செய்ய வேண்டும். அதே சமயத்திலே நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியிலே 2:45 மணிக்கு கியாமுடைய தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நிர்வாகத்தின் சார்பிலே. அதிலும் நாம் அனைவரும் ஆண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். 2:45 மணிக்கு ஆரம்பித்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு சகது சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் அனைவரும் இருந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்வை மன்றாடிவிட்டு சகது சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.